என்னது வாஷுக்கும் வயசாயிடுச்சா? ரொம்ப ஸ்லோகமா போய்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை நேரம் பிளைன்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருப்பாரு. அப்பவே சொன்ன எல்லாரும் ஏரோட்ரமுக்கு போலான்னு, நீங்க தான் வேண்டாம். நீங்க இப்ப வந்துடுவாரு தாத்தா. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போமே. இனிமே என்னால பொறுக்க முடியாது. ஏந்துட்டு வாங்க போலாம். ஏந்து மாப்பிள்ளை வந்துட்டாருங்க. மாப்பிள்ளை வந்துட்டாவா? நான் சொன்னால தாத்தா வந்துடுவாருன்னு. மூச்சு மூச்சு விடுற விடுற என்னால முடியல. சிவனுக்கு நந்தி, தாத்தாவுக்கு தோந்தி. வளர்க்குறீங்களா? ஆமா, வயசான காலத்துல எனக்கு துணை யாரும் இல்ல, அதனால இத வளர்க்கிறேன். பாட்டிக்கு பதிலா இதை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கலாம். ஜாலியான மாப்பிள்ளை தமாஷா பேசுறாரு. தமாஷாகவே தாத்தாவுக்கு தெரியாமல் நான் ஒரு காரியம் செய்து விட்டேன். என்ன? உங்கள் பேத்தியை நான் காந்தர விவாகம் செய்து கொண்டேன். துஷ்யந்தனே செஞ்சிருக்கான், நீயும் துணிச்சலா செஞ்சிருக்க. அதுல என்ன தப்பு? என்னை வாழ்த்துங்க தாத்தா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க வாழ்க. மாலதி, நான் தமிழ்ல ஒற்ற உங்க தாத்தா புழக்கிறார். மாப்பிள்ள, நான் அந்த காலத்து நடிகனாச்சே. நீங்களுமா? அப்ப நீங்களுமா? மை குட் ஓல்ட் ஆக்டர், மை கிரேட் ஆக்டர். தாத்தா புடிங்க. என்னது? தமிழ்நாட்டில இருந்து ஆணைய பாரிஸ்க்கு கொண்டுட்டு போய் அத கொன்னு கொம்ப புடுங்கி கொட கொடன் கொடைஞ்சு இத செஞ்சா உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். The inseparable companion of the old age. Here, here. Thank you very much. தாத்தாவுக்கு இங்கிலீஷ் கூட வருமா? அப்பப்ப அடிப்பேன். அடிக்கடி அடிங்க. அடிக்கிறேன். மாப்பிள்ள பேரு குருமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செல்லமா குரு குருன்னு கூப்பிடுவாங்க. நீ குரு குருன்னு தான் இருக்கிற. என் பேர் கூட குருமூர்த்தி தான். உங்க பேர் குருமூர்த்தியா? உங்க ஒய்ஃப் பேர் மாலதி. What a sentiment. என் ஒய்ஃப் பேர் மாலதி தான். உங்க அம்மா பேரு மாலதி. அவங்க அம்மா பேர் மாலதி. அவங்க அம்மா பேர் மாலதி. உங்க வீட்டுல எல்லா பொம்பளைகளுமே மாலதி தானா? எஸ். அடையாளம் தெரியாம போயிடுமே. நான் கண்டுபிடிச்சிருவேனே. தாத்தா நிக்கிறீங்க, உட்காரு உட்காரு. என்ன மாப்பிள்ள தரைய உட்காந்துட்டீங்க? பெரியவங்களுக்கு முன்னால நான் சோஃபால உட்கார மாட்டேங்க. எத்தனை கோயில்ல விழுந்து கும்பிட்டாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடப்பாரா? மாலதி, நீ உனக்கு ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணல, எனக்கு ரெஸ்பெக்ட செலக்ட் பண்ணிருக்க. அதனால இன்னையில இருந்து இவருக்கு மாப்பிள்ளை திலகம்னு ஒரு பட்டத்தை கொடுக்க போறேன். மாப்பிள்ள வாங்கிட்டேன், போடுங்க. என்ன பொய்ப்பு? புருஷன் கீழே உட்கார்ந்துருக்கேன், அனுமார் வால்கோட்டை மேல உட்கார்ந்த மாதிரி பொண்டாட்டி சோஃபா மேல உட்கார்ந்துருக்கேன். இறங்கி கீழே. என்னது? டீயா? ஆமா, டி. தாத்தா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க பொண்டாட்டி டி போட்டு தானே கூப்பிடுவீங்க? ஆமா. கேளுடி. மாப்பிள்ள, என் பொண்டாட்டிய டீன்னு கூப்பிட்டா போதும், அவனுக்கு ஒரே குஷி. ஒவ்வொரு டீக்கு ஒவ்வொரு இச்சு கொடுப்பான். குடுடி. கொஞ்சம் இடம் கொடுத்தா? எங்க இடம் கொடுக்குறேன், அதனால நானே கொடுத்துறேன். குடுமா, உன் பாட்டி மாலதி எனக்கு நிறைய கொடுத்துருக்கான். அதையே நீயும் ஃபாலோ பண்ண. ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த ஏக்கம் மாத்த ஆசைப்படுறேன். குடு, நான் வேணா அப்படி திரும்பிக்கிறேன். மாப்பிள, முடிஞ்சிருச்சா? எனக்கு பாட்டி நினப்பு வருதே. அப்பா சோ கோல்ட். அடடே, நீங்க எங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை தேடிட்டு உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வரேன். அப்படியா? எதுக்கு? எனக்கு காஷ்மீர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. காஷ்மீர்லயா? உங்க ஊர்ல தான். அதுக்காக நான் காஷ்மீர் போறேன். அந்த ஊருக்கு நான் புதுசு. காஷ்மீரை பத்தி கொஞ்சம் வர்ணிக்கிறீங்களா? அத நான் அப்புறம் வர்ணிக்கிறேன். முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சுருக்கமா சொல்லுங்க. காஷ்மீர்ல இருக்கிற எங்க எஸ்டேட்டுக்கு ஒரு மேனேஜர் தேவை. அதுக்கு உங்களை அனுப்பலாமான்னு அம்மா கிட்ட கேட்டேன். அம்மாவும் சரின்னுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு தேடின வேலையை தான் நான் ஒத்துக்குவேன். அந்த வேலையில உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 1500 ரூபாய் கிடைக்கும். எங்க மாமா ரொம்ப நல்லவர். அதை விட அதிகமா பணம் கொடுப்பாரு. காசை காட்டி யாரும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. பாருங்கம்மா எப்படி பேசுறாருன்னு. இப்ப நீங்க ஒத்துக்கு போறீங்களா இல்லையா? எங்க அம்மா சொன்னாதான் எதையும் நான் ஒத்துக்குவேன். ஒத்துக்க சொல்லுங்கம்மா. ஒத்துக்கேண்டா. அம்மாவுக்காக ஒத்துக்கிறேன். சரியான அம்மா பைத்தியம். இது அம்மா பைத்தியம், இது சரியான அப்பா பைத்தியம்.
கனவு கண்டியா? குட் மார்னிங் மிஸ் நளினி. குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் பிரேம். நான் காஷ்மீர் புறப்படுறேன். உங்க மாமா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? வேண்டாம், இப்பதான் ட்ரங்க் கால்ல பேசினேன். ஐ see. அப்போ உங்க மாமா கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் தரீங்களா? அனுப்பிச்சிட்டனே. யாருக்கிட்ட? நம்ம எஸ்டேட்டுக்கு புது மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அவர் அங்க போறதுனால அவர்கிட்டே பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். புது மேனேஜரா? யார் அது? சங்கர்னு பேரு. இந்த ஊர்ல உள்ளவர் தான். ஐ see. அவர் எந்த ஃபிளைட்ல போறாரு? ஏ ஒண்ணுமில்ல, நானும் போறேன். அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டா ஃபிளைட்ல பேசிக்கிட்டே போலாம் பாருங்க. அவர் மத்தியான ஃபிளைட்ல போறாரு. நானும் அதே ஃபிளைட்ல தான் போறேன். வரேன். Hello. Hello. I am Prem Kumar, photographer. I am Shankar. காஷ்மீர் போறீங்க போல இருக்கு. காஷ்மீர்ல எங்க போறீங்க? நளினி எஸ்டேட் வேலைக்கு போறேன். I see. என்ன புக் படிச்சிட்டு இருக்கீங்க? How to steal a diamond necklace. Srinagar passengers can board the coach to the ட்ரெயின்ல airport. மீட் பண்றேன். Guide. Anybody wants guide, sir? Hello, sir. வாங்க சார். இப்பதான் வரீங்களா சார்? என் பேர் கணேஷ் சார். இங்க நான் கைடா ஒர்க் பண்றேன். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எனக்கு எல்லா ஊருமே அத்துப்படி சார். இங்க நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் குல்மார்க், பகல்காம், அச்சல்பல், கொரானாக், சோனாமார்க், வெரிநாக், மான்சுபல் லேக், உல்லா லேக், முகல் கார்டன், சிகாரா. சார், இந்த காஷ்மீர்ல என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுங்களா? 2 விதமான ஆப்பிள் இருக்கு சார். ஒன்னு மேல் ஆப்பிள், இன்னொன்னு ஃபீமேல் ஆப்பிள். பச்சை கலரா இருக்கிறது தான் சார் ஆம்பளை ஆப்பிள். சிகப்பா அழகா இருக்கும் சார் ஆப்பிள், அதுதான் பொம்பளை ஆப்பிள் சார். சாப்பிட வேண்டியதான். சார், உங்க பூர்வீகம் தமிழ்நாடுங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முகத்துல காவேரி ஓடுதுங்களே. அது வேர்வை. அப்படியா? இங்க வேறு சார். வேண்டாம். சார், சார், ஒழுங்கு. ஊத்துது தொடச்சிங்க சார். சார், உங்க பேர் என்ன சார்? சங்கர். சங்கர் சார், எனக்கு கூட தமிழ்நாடு தான் சார். அம்மா, நீங்க எங்க போனோம்? நான் இங்க நளினி எஸ்டேட்ல வேலைக்கு சேரதுக்காக வந்திருக்கேன். அநேகமா இங்க கார் வந்திருக்கும். கார் வருதா பாருங்க, இல்லன்னா டாங்கால போலாம். இந்த ஊர் குதிரை எல்லாம் ஜிஞ்ச சக்கா சக்கா ஜிஞ்ச சக்கா போறதுக்கே ரொம்ப குஷியா இருக்கும். Passenger from Delhi, Mr. Shankar, is requested to come to the enquiry counter. தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ். அப்புறம் பாக்குறேன். Thank you, sir. Guide. Anybody wants guide?